الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருளுக்குரிய ரமதானின் மகஃபிரத்திற்குரிய பத்தினுடைய நிறைவு பகுதியான 20வது நோன்பினுடைய தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்த இல்லத்தில் ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்துகிற நல்ல தௌஃபீக்கை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கருணையாலும் கிருபையாலும் சங்கை மிகுந்த இந்த ரமதானினுடைய பரக்கத்தினாலும் நமது ரமதானிய வணக்கங்கள் உள்ளிட்ட எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று அருள்மறை குர்ஆனின் சூரா அஷ்ஷூரா, ஸுஹ்ருஃப், துஹான், ஜாசியாத் அவைகள் எல்லாம் நிறைவாகி பூரணமான முறையில் 25 ஜுஸுகள் இன்றோடு நிறைவடைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனினுடைய 6 5 பகுதிகள் நிறைவடைந்து இன்னொரு 5 ஜுஸுகள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அந்த 7 நாட்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு முடிவு இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்யப்படும். அல்லாஹ் இறைமறை குர்ஆனை தொழுகையில் நாம் ஓதுகிற நசீபையும் அதை கேட்டு உள்வாங்குகிற நர்பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, பல்வேறு செய்திகளை இன்றைய சூறாக்கள் புரிந்திருக்கிறது. நமக்கு சாட்சிகளாக நமது உறுப்புகளே வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் என்று அல்லாஹ் இன்று ஓதிய அந்த வசனத்தின் மூலமாக ஒரு உறுத்துதலை தந்திருக்கிறார். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் போய் நாம் நிற்கிற பொழுது எல்லா விஷயங்களை குறித்தும் அல்லாஹ் விசாரணை செய்வார். சில அடியார்கள் இடத்தில் அல்லாஹ் தஆலா லேசாக நடந்து கொள்வார். இந்த உலகத்தில் எதையுமே ஆர்கியூமெண்ட் பண்ணியே போய்கிட்டு இருப்பாங்கல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையிலையும் அல்லாஹ் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றவனு வருவான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற ஒண்ணும் செய்ய மாட்டான். வாயை மூடிட்டு மற்ற உறுப்புகள் எல்லாம் பேச விட்டுருவான். அது இருக்கிற எல்லாத்தையும் சொல்லும். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப வாயை அவுத்து விடுவான், நாக்க அவுத்து விடுவான். இப்ப சொல்லு அப்படின்ட்டு. இப்ப இவனோட சேர்ந்து யார் யாரெல்லாம் தவறு செஞ்சானோ அத்தனை பேரும் கூட நிக்கிறான். நீ வாயே திறக்கப்படாதுன்னு இவனை வாயை கட்டி வச்சாச்சு. சொல்லுங்கடா எல்லாரும். உடனே ஆளுக்கால் இவனோட சேர்ந்து எங்கெங்கெல்லாம் சுத்தினானோ என்னென்னலாம் பண்ணானோ அத்தனையும் கூட நிக்கிறவன் நேரா சாட்சி சொல்லிட்டான். இப்ப சொல்றா நீ அப்படின்னு இவன்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான்? ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்? எல்லாம் தான் சொல்லியாச்சு. அதாவது வெளியில உள்ளவன் பொய் சொல்றான்னு சொல்லலாம். இவன் கைய பார்த்து பொய் சொல்றான்னு சொல்ல முடியுமா? காலை பார்த்து பொய் சொல்றான்னு சொல்ல முடியுமா? وَيَوْمَ يُحْشَرُ أَعْدَاءُ اللَّهِ إِلَى النَّارِ فَهُمْ يُوزَعُونَ. அங்க நரகவாசிகளை கொண்டு நிறுத்தப்பட்டுரும் உள்ள. அல்லாஹ் தஆலா அங்க கூட அநீதம் அவன் செஞ்சிருக்கிறான், செஞ்சா கூட நீதி விசாரணைன்னு ஒண்ணு வச்சு அதுல எல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு பின்னாலதான் அல்லாஹ் தஆலா முடிவு செய்யறான். ஹத்தா இதா மா ஜாஊஹா, கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஷஹீத அலைஹிம், அவனுக்கு பாதகமாக சாட்சிகள் சொல்ல ஆரம்பிக்கும். சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமல், என்னென்னலாம் செஞ்சிச்சோ அத்தனையும் சொல்ல ஆரம்பிச்சிடும். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவன் நாக்க இப்ப பேசு அப்படின்னு உடனே வகாலு, இப்பதான் அவங்க சொல்லுவாங்க லி ஜுலூதிஹிம், தன்னுடைய அந்த உறுப்புகளை பார்த்தே சொல்லுவான், லிம ஷஹீதும் அலைனா,
ஏன்பா உலகத்துல என்னோட சேர்ந்து தானப்பா நீ எல்லாத்துலயும் கூடவே பயணிச்ச. இந்த கை சொல்லிச்சுல கையை பார்த்து சொல்லுவான், கால் சொல்லிச்சுல காலை பார்த்து சொல்லுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மறுபம் உறுப்பை பார்த்து சொல்லுவாங்க, எல்லாம் பேசுமா. நீதானப்பா செஞ்ச, நீதானப்பா பண்ணுனா அன்னைக்கு நான் உன் கண்ட்ரோல்ல இருந்தேன், உன் கட்டுப்பாட்டுல இருந்தேன், எனக்குன்னு தனி அதிகாரம் இல்லாம இருந்துச்சு. இப்ப நான் நினைச்சாதான் கை அசைக்க முடியுது, எல்லா நேரமும் கை அசைச்சிட முடியுதா? இல்லையே. அடிக்க போகக்குள்ள இந்த கை துடிக்க தான் செய்யுது. டே அநியாயமா அடிச்சிடாத, அநியாயமா ஏதாவது பண்ணிடாத அப்படின்ட்டு. கொடுக்க போக்குள்ள கை ஆசைப்படத்தான் செய்யுது, டே குடுறா என்ன வச்சுங்கிற மாதிரி, கவனிடா என்ன வச்சுங்கிற மாதிரி கை சொல்லத்தான் செய்யுது. ஆனா நமக்கு விளங்குறது இல்லை. அதுக்கு அது இப்ப ஊமையா இருக்கு, அது வாய் திறக்க முடியல. நம்ம கண்ட்ரோல்ல எல்லாம் கொடுத்திருக்கிறோம். இது ஒவ்வொன்றும் நம்மோட இணைச்சு வைக்கிற ஒவ்வொன்றும் நமக்கு துணை நிற்கத்தான் வைத்திருக்கிறானே தவிர அதை நாம பாதகமா பயன்படுத்திடக்கூடாது. இதை வச்சு அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டின தக்பீரை குறித்தும் சொல்லலாம். அல்லாஹ் கிட்ட என்னை வச்சு கட்டினான்ட்டு. ஒரு ஆளுக்கு ஒரு உறுப்பு இல்லைன்னா அந்த உறுப்பு இல்லைங்கிறத நினைச்சு அவங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்களாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரியவங்க ஸ்ரீதேவி, அந்த ஸ்ரீதேவிக்கு காது கொஞ்சம் மந்தமா போச்சு. அவங்களுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ உடனே என்ன பண்றாங்க, காது கொஞ்சம் மந்தமா இருக்கு, நாங்க பெரிய ஆலிமும் கூட, பெரிய அறிஞரும் கூட, ஒரு பெரிய ஷேகும் கூட, உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நாங்க பெற வேண்டியது இருக்கு, நாங்க எதை சொல்றது உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, விளங்க மாட்டேங்குது, அதனால எங்களுக்கு கிடைக்க வேண்டிய போதனைகளும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த சிரமத்தை போக்குறதுக்கு இப்போ இப்ப இருந்து ஒரு 50 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருவி ஏதோ வந்திருக்குதான் லேசா காதல மாட்டுற மாதிரி, அதை மாட்டுனா நல்லா இருக்குமா அப்படின்ன உடனே, அப்படியா அது என்ன கருவியான்னு கேக்குறா. அது இந்த கருவியா, நேரடியா அவர்கிட்ட பேசினாலும் சொல்றா, இந்த மாதிரி காதல பேசினா விளங்குமா அப்படின்ட்டு. அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு சொன்னாலாம், அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு நீங்க மாத்தமா செய்ய போறீங்களா, அவன் செஞ்ச அருளை நீங்க தடை செய்ய போறீங்களா அப்படின்னாலாம் கேட்டவங்க துடிச்சிட்டா. அது என்னது, கேட்க செய்யறது ஒரு அருள் தானே, அதுதானே வந்திருக்கு, அதை நாம வைக்கலாம் இல்லையான்ட்டு அப்படியே இருந்துட்டு அப்படியே கலங்கிட்டு சொன்னாலாம், என்னுடைய தகப்பனார், அவர் தகப்பனார் சொல்ல, என்னுடைய தகப்பனார் வீட்டுல இருந்து வெளியேறி பள்ளிக்கு போகும்போது காதல 2 பஞ்சை வச்சு அடைச்சிட்டு போவாக. திரும்ப வீட்டுக்குள்ள அவ அறைக்குள்ள பூந்து கதவை லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான், சாத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த 2 பஞ்சையும் எடுத்து கீழே வைப்பாக. ஏன் அப்பா இப்படி செய்யறியோன்னு கேட்கக்குள்ள அவ சொன்ன வார்த்தை, இந்த காதல தகாதது விழுந்துடக்கூடாதே, அதனால நான் அப்படி செய்யறேன்னு சொன்னாங்க. இந்த காதல எது எதெல்லாம் விழுதோ அதை குறித்து நான் அல்லாட்ட விசாரிக்கப்படுவேன் இல்லையா. அப்ப இந்த காதல தகாதது விழுந்துடக்கூடாது, அதனால பஞ்ச வச்சுட்டு போறோமா, யாராச்சும் கேள்வி கேட்டா அந்த நேரத்துல மாத்திரம் பஞ்ச என்னது அப்படின்னு கேட்டுட்டு திரும்ப தூக்கி பஞ்ச சொருகி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்படிதான் போனாக என்னுடைய தகப்பனாரு. அல்லாஹு தாலா அவங்களுக்கு பஞ்ச வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை கொடுத்தான். எனக்கு அந்த வேலை இல்லாம லேசாக்கி தந்திருக்கிறானே, நான் ரப்புக்கு கூடுதலா சுக்கூர் செய்ய வேணாமான்டாலும். அவன் காது விளங்காததை நாம என்ன சொல்லுவோம், குறையாதானே சொல்லுவோம். நல்லா கேட்டுக்கிட்டு இருந்ததுங்க, கொஞ்ச நாளா காது சரியா கேட்கவே மாட்டேங்குதுங்க, என்னன்னே தெரியல, துவா செய்யுங்க. இல்ல ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்போம், ஏதாச்சும் மருத்துவம் இருக்கான்னு பார்ப்போம். என் காது விளங்கல்ல அப்படின்னா, அவ காது விளங்கல்லங்கிறது என்ன சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு வேலையை லேசாக்கி தந்திருக்கிறானே, பஞ்செடுத்து வைக்கிற வேலையை என் தகப்பனாருக்கு கொடுத்தான், எனக்கு அந்த வேலை கூட இல்லாம ஆக்கிட்டானேன்றாலாம். அப்ப காதுல இருக்கக்கூடிய ஒன்று கூட அந்த காதும் ஷஹீத அலைஹிம் சம்உஹும் தான் அங்கேயே ஆரம்பிக்கிறான் அல்லாஹ். ஷஹீத அலைஹிம் சம்உஹும், அவர்கள் காதுகளும் செய்திகளை சொல்லும். கருகி போச்சுப்பா என் காது, நல்லாட்ட சொல்லும், என் காதெல்லாம் கருகி போச்சு, பக்கத்துல உட்காந்து எவ்வளவு பேரை கழுவி ஊத்துனான்னு தெரியுமா, இந்த காதால தானே உட்காந்து படுவாய் கேட்டுக்கிட்டு இருந்தான்.
யாரை பத்தி இல்லாம என்னென்னலாமோ பேசும் பொழுது இந்த காதை வச்சுதானே என் காதெல்லாம் கருகி போச்சு. இவங்கிட்ட நான் உட்கார்ந்துன்னு சொல்லி அது சொல்ல ஆரம்பிச்சோம். இன்னும் ஆளை பத்தி எல்லாம் இந்த காதுல தான் கேட்டான். ஈயத்தை காய்ச்சி ஊத்தப்படும் சில காதுகள்ல, இந்த காதை வச்சுதானே கேட்டேன். அபுசாருகும் பார்வைகள், இந்த படுபாவிட்ட நான் பாட்டிட்டு இந்த கண்ணு பட்ட பாடு இருக்க, நான் பட்ட பாடு இருக்க, என்ன பாடு தெரியுமா, என்ன இளவெல்லாம் பார்த்து தொலைஞ்சான் தெரியுமான்னு அது சொல்லும். அதுல இதுக்கு அடிக்கிட்டே போகும். இப்ப பேச ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், கண்ணு காதெல்லாம் பேச ஆரம்பிச்சா. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அங்கேருந்து ஒரு தோழர் உள்ள வந்து போடுறாங்க. அவ சபையில பார்த்த உடனே சொல்றாங்க, எப்பா உன் கண்ணுல ஜினா தெரியுதப்பான்னா, உன் கண்ணுல விபச்சாரம் தெரியுதேன்டா. அவகாலத்துல சுப்ஹானல்லாஹ், அவகாலத்துல சொல்ல கண்ணுல ஜினா தெரியுதப்பா, விபச்சாரம் தெரியுதேன்னாங்க. அவர் ஆச்சரியப்பட்டு போய் கேட்டாரு, வஹியம் பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்க்கு பின்னால வஹியன்னு இறங்குதான்னு கேட்டாங்க. ஆச்சரியப்பட்டு போய் கேட்டாங்க, வஹியம் பஅத ரசூலில்லாஹி, என்ன ரசூலுல்லாஹ்க்கு பின்னால வஹியது இறங்குதா அப்படின்னாங்க. ஏன்னா அவளுக்கு தெரியும் வர்ற வழியில ஒரு தகாத பார்வைப்பட்டு போச்சுன்னு சொல்லி. ஒரு அந்நிய பெண்ணை, அந்த அந்நிய பெண்ணை பார்த்து விட்டார்கள். அந்த அழகு கவர்ந்து விட்டது. அந்த பார்வையோடு உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இவ உடனே சொன்னாங்க, கண்ணுல ஜினா தெரியுதுன்னு. உடனே அவ கேட்கிறாங்க, என்ன வஹியது இறங்குதா, இப்ப நடந்த நிகழ்வு உடனே இருக்குதேன். இத்தகு ஃபிராஷத்தல் முஃமினீன் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த மூமின்கள், சாதாரண மூமின், சில மூமின்கள் இருக்கிறாங்க, இறை நேசர்களான பெருமக்கள், அந்த மூமின்களோட பார்வையை பயந்துக்கங்கோ. ஃபஇன்னஹும் யன்துரூன பிநூரில்லாஹ், அவங்க அல்லாஹ்வின் ஒளி கொண்டு பார்ப்பவர்கள் அப்படின்னாங்க. அவங்களுக்கு உள்ள ஓடுறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சோம். அப்படிலாம் சில பெருமக்கள் இருந்தாக. கம்பத்துல அப்துல் ரஹ்மான் அம்பான்னு சொல்லிட்டு சீதேவெல்லாம் இருந்தாக. சும்மா நிதர்சனமா சொல்ல ஆரம்பிப்பாக. என்ன நடந்துச்சோ அப்படி கடந்து வந்த செய்தி அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நடந்துச்சா, அதெல்லாம் சரியாகும் போ அப்படின்றவாங்க. ஒரே வார்த்தையில நிதர்சன நிகழ்வு, சும்மா புருடாவோ கபுசாவோ கிடையாது, நிதர்சனமா. இன்னைக்கும் அவகிட்ட அனுபவிச்ச ஆட்கள் இருக்கிறாங்க. சரி ஹைர். அப்ப இப்ப இந்த மக்களுக்கே பார்வைக்கு தெரியுது, அல்லாஹ்வுடைய நெருக்கம்பட்ட நன்மக்களுக்கே தெரியுது. அந்த கண்ணு நாளைக்கு மறுமையில அல்லாஹ்ட்ட பேசுன்னா என்ன ஆகும், எல்லாம் பேச ஆரம்பிச்சிடும். அதனாலதான் தன் இழப்புகளை கூட அவங்க அது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பெருமக்கள் இருந்தாங்க. உம்மாடி அல்லாஹ் இதை விட்டு என்ன பாதுகாத்துட்டானே அப்படின்னாங்க, என்ன அதை விட்டு காப்பாத்திட்டானே அப்படின்னாங்க. அஹ்னஃப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, அந்த சீதேவி அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹிமஹுல்லாஹ் பெருமகனார். அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் அவங்களோட நடந்து வரும்போது ஒரு காட்சியை பார்க்கிறாங்க. அவளுடைய சகா திட்டிக்கிட்டே வாரான், அவளை ஏசிக்கிட்டே வாரான். சில நன்மக்களுக்கு அந்த மாதிரி உண்டு, நிறைய ஏச்சு பேச்செல்லாம் விழும். நேர்மையா நடக்க ஆரம்பிச்சா திட்டு அடி. காய்க்கிற மரத்துக்கு தானே கல்லடி படும். ஒண்ணுமே இல்லாத மரம் சும்மா நின்றுகிட்டு இருக்கும். எங்கேயாச்சும் பழம் தொங்க ஆரம்பிச்சுன்னா விடுவான் ஒரு அடி கல்ல, தடா விடான்னு போடும். அது என்ன பழம் தொங்க ஆரம்பிக்குது, காய்க்கிற மடி கல்ல. அந்த மாதிரி அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹிமஹுல்லாஹ் ஒருத்தன் ஏசிக்கிட்டே வரான். அவளும் அப்படி அமைதியா வாராக. நேரா வீட்டு வரைக்கும் வந்துட்டாக. இப்ப வீட்டுக்குள்ள போகணும். அவ வீட்டுல அவ ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. அவ சொன்னாங்க, எப்பா இன்கான பக்கிய மாக்க ஷையுன் ஃபகுல்ஹு, இங்கேயே சொல்லி இருப்பா. ஏதாச்சும் மிச்சம் இருந்தா இங்கேயே இன்னும் கொஞ்சம் சொல்லி முடிச்சிரு. இன்னும் ஏதாச்சும் வசை பாடணும்னா இங்கேயே பாடி முடிச்சிருப்பா. ஏன்னா இன்னி அஹாஃபு, நான் பயப்படுறேன், இன் சமிஅக ஃபதாத்தி அய்யூதிக, ஏதாச்சும் நீ நான் உள்ள கதவை திறந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நீ பேசிட்டன்னா உள்ள இருக்கிற ஆட்கள் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிடக்கூடாதுப்பா. அதனால நீ இப்ப நான் நிக்கிறேன், எதை பேசணுமோ பேசி முடிச்சிருன்னு. ஆச்சரியப்பட்டு போய் கேட்டாங்க. ஆச்சரியப்பட்டு போய் என்கிட்ட இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருந்தவ கேட்கிறான், என்னம்மா இப்படி சொல்றியா, அவன் இவ்வளவு திட்டுறான், கொஞ்சம் கூட எதிர்வினை ஆற்றாம இப்படி அமைதியா சகிப்பா இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறீல்ல அப்படின்னு உடனே அவ சொன்னாங்க, இதெல்லாம் என்னுடைய மாமா ஒரு ஆள் இருந்தாங்க, சஅஸஅ இப்னு முஆவியா.
ரஹிமஹுல்லா, அந்த ஸ்ரீதேவி அவங்க தான் எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு அவங்க தான் குரு அப்படின்னா. அந்த பெருமகனார் சொன்னாங்கல்ல, என் தகப்பனார் தான் எனக்கு குரு, என் தகப்பனார் இப்படி செஞ்சுட்டு போனாங்க, இன்னைக்கு எனக்கு அல்லாஹ் இதையே லேசாக்கி வச்சுட்டான், எவ்வளவு பெரிய ஞாபகத்து தெரியுமான்னு கேட்ட மாதிரி அவ சொல்றாங்க. எங்க மாமா சஅஸா இப்னு முஆவியா ரஹிமஹுல்லா, அந்த ஸ்ரீதேவி தான் இத்தகைய பொறுமையை எனக்கு போதிச்சுட்டு போனாங்க. என் வாழ்க்கையில அவங்கள நான் இந்த விஷயத்துல மறக்கவும் முடியாது, இந்த தன்மையை நான் விடவும் முடியாது அப்படின்னா. அப்படியா, என்ன விஷயம்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நாள் சரி சரி கண்ணில் வயிற்றுல வலி, வயிற்று வலி தாங்க முடியாம நான் என்ன செஞ்சேன்னா நேரா போய் அவட சொன்ன முறையிட்டேன், ரொம்ப வயிறு வலிக்குது, ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னேன். எப்ன அஹி, சகோதர மகனே, லா தஷுக்க அல்லதி நஸல பிக இலா அஹதின், ஏன்பா எல்லாத்திலையும் சொல்ல போற, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இதெல்லாம் அவர் சொல்ற, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னாங்க. فإن الناس رجلان إما صديق فيسوءه وإما عدو فيسره. மனுஷன்ல ரெண்டு வகை இருப்பான். ஒன்னு தோழனா இருப்பான், அவன் இது பண்ணலாம், சரியான ஆள்கிட்ட சொல்லிட்டா பரவாயில்லை, வேற யார்கிட்டயும் சொன்னா அவன் ஏதாச்சும் ஒண்ணு ஏடகுடமா சொல்லிட்டு போயிடுவான். இல்லன்னா உனக்கு விரோதியா இருந்தான்னு வை, அவன் இதை கேட்டு சந்தோஷப்படுவான். என்ன, வயிற்று ரொம்ப வலிக்குதுங்க, அப்படியா, முன்னாடி வலிக்குதோ அப்படின்னு போயிட்டு கடக்கட்டும், சாவட்டும், வயிற்று வலியில சாவட்டும்பா. எதுக்கு இது நமக்கு, எல்லாத்திலையும் சொல்லலாம் கூடாது, அது நீ ரப்பட்ட வச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க. அவ சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹு தாலா இந்த விஷயத்த நீ அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்றத விரும்ப மாட்டான், அதனால மறைச்சிக்கணும், சரியா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு அவ எந்திரிக்க போனாங்க. என்னுடைய சாச்சா மாமா எந்திரிக்க போனா தடுமாறுறாங்க. அவ எந்திரிச்ச உடனே தடுமாறுறாங்க. உடனே நான் சட்டுன்னு புடிச்சுக்கிட்டேன், அவளை நான் பிடிச்சுக்கிட்டேன். பிடிச்ச உடனே என்னன்னாங்க, ஒன்னும் இல்ல நாங்க. அப்பதான் தெரிஞ்சது அவளுக்கு கண் பார்வை சரியா தெரியலன்னு. கண் பார்வை சரியா தெரியலன்னு அப்பதான் தெரிஞ்சது. பார்வை எதுவும் தெரியலையோன்னு நான் கேட்டேன். பார்வை எதுவும் தெரியலையோன்னு அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹிமஹுல்லா, சஅஸா இப்னு முஆவியா ரஹிமஹுல்லா அவங்க கேட்கிறாங்க, அவர்கிட்ட கேட்கிறாங்க, பார்வை எதுவும் தெரியலையோன்னாங்க. அப்பதான் லேசா தலையாட்ட நாங்க, ஆமா ஆமான்னு. எவ்வளவு நாளா தெரியல அப்படின்னாங்க. 20 வருஷமா கண் பார்வை தெரியலன்னாங்க. நானும் அவளை சந்திப்பேன், பேசுவேன், தலையை கீழே போட்டே பேசி முடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒரு நாள் கூட அவங்க பார்வை தெரிந்த காலத்துல எப்படி இருந்தாங்களோ பார்வை தெரியாத காலத்துல கூட பார்வை தெரியலங்கிறது எனக்கு காட்டவே இல்லை. என் குடும்பம் சார்ந்த ஒருவராக இருந்து கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போனது பார்வை தெரியாத விஷயம். அடுத்த ஆள் கிடையாதுமா, குடும்பத்துல உள்ள ஆள், அடிக்கடி சந்திக்கிற ஆளு. அவளே அவ்வளவு உறவு, நெருங்கிய உறவு, சந்திப்புகள் நிறைய இருக்கிற உறவு. அவங்கள 20 வருஷமா முந்து ஐஷரீன சனாங்கிறாக 20 ஆண்டுகளாக எனக்கு கண் பார்வை தெரியல. லா அராபி ஐனி ஹாதிஹி சஹிலன் வலா ஜபலன். இப்ப எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, சாஃப்டானதும் தெரியாது, ஹார்டானதும் தெரியாது, மழைய பார்த்தா கூட விளங்காது என் கண்ணுக்கு, அந்த அளவுக்கு ஆகி போச்சுமா. ஃபமா ஷகௌது ذلك لزوجتي ولا غيرها. நீ ஆச்சரியப்படுறமா, என் பொண்டாட்டிக்கே தெரியாதுன்றாலாம். அல்லாஹு அக்பர். என் கண்ணு தெரியாதது யாருக்கே தெரியாதான், பொண்டாட்டிக்கே தெரியாதான். சுப்ஹான் அல்லாஹ். ஊரை கூட்டிடுறானே ஒன்றா லேசானால நம்மாலு. அவ அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாக. ஏன் அல்லாஹ் இந்த கண்ணை பாதுகாத்தானே. உம்மாடி, நாளைக்கு இதை குறிச்சு கேள்வி வராதில்ல, இது ஏடா கூடமா இது சொல்ல முடியாதுல்ல, இத விஷயத்துல நான் தப்பிச்சு போயிடுவானா இல்லையான்டாக. அதனால அல்லாஹ் தந்திருக்கிற உறுப்புகளை நாம கவனமா பயன்படுத்திக்கிறணும். ஏதாச்சும் ஒண்ணு இதாச்சுன்னா அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டானே நினைக்கணும். நமக்கு அல்லாஹ் சலாமத்தா வைக்கட்டும், கடைசி வரைக்கும் எல்லா உறுப்பையும் சீரா வைக்கட்டும். ஆனா அல்லாஹ் தாலா அவன் அமானிதம் என்பதை புரிந்து கொண்டு அதை நாம் அவன் உகந்த விட்டத்தில் பயன்படுத்தணும். நமக்கு ஆபீஸ்ல இருந்து இப்ப அபிஷியல்ஸுக்கு என்ன செய்வாங்க, வண்டி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அதுக்கு தான் பயன்படுத்த முடியும் இல்லையா. அதை கொண்டு போய் அவன் போட அங்க போய் சாமா வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா அனுப்ப முடியுமா? அது தப்பா போயிடும்ல. நாளைக்கு அது கேஸா மாறும், இவர் இதற்கு தவறாக பயன்படுத்தினார், குற்றச்சாட்டை முன் வைப்பான். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த உறுப்புகள் அவன் தந்த இது, அவன் எதுக்கு பயன்படுத்த சொல்றானோ
அதே அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்ததை நீங்க எதுக்கு வேண்டாலும் பயன்படுத்துங்கன்னா பயன்படுத்தலாம். இதற்குத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருந்தா அதுக்கு தான் பயன்படுத்தணும், இல்லைன்னா குற்றவாளியாக கருதப்படுவார். அதே மாதிரி அல்லாஹ் இந்த இதெல்லாம் தந்து நீ இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்றான். இதை கடந்து வேற ஒன்றுக்கு பயன்படுத்தினால் நாளை விசாரணை உண்டு. அல்லாஹ் நமது உறுப்பை எல்லாம் பாதுகாக்கட்டும். கடைசி வரைக்கும் அல்லாஹ் நம்மளை சலாமத்தாக்கி வைக்கட்டும். நோய் நொடி இல்லாத நல்வாழ்வு அல்லாஹ் தரட்டும். ஆனா அத்தனையும் நியமத்தாக உணர்ந்து அவனை வணங்கி வழிபடுவதற்கு மாத்திரமே அவைகளை சரியாக பயன்படுத்தி அல்லாஹுவின் சமூகத்தில் நமது உறுப்புகள் பேசுகிற பொழுது நமக்கு கௌரவமாக இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவைகள் இழிவாகி போய்விடாமல் நம்மை பாதுகாப்பானாக. பேசுப்பா அப்படின்னு உடனே என்ன வச்சு என்னெல்லாம் பண்ணான் தெரியுமா, எவ்வளவு தொழுதான் தெரியுமா, குர்ஆன் எவ்வளவு தொட்டான் தெரியுமா, இதை வச்சு என்னென்ன நன்மையான காரியத்தை அள்ளி அள்ளி கொடுத்து சிவந்த கரமாக்கணும் தெரியுமா, ரப்பே இது இவ கிடைச்ச பெரிய பாக்கியம்னு சொல்ற அளவுக்கு இருந்தா அதை சொல்ல சொல்ல நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியமா போயிடும். நாளைக்கு இந்த உறுப்புகள் எல்லாம் நமக்கு பாதகமாய் விடாமல் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நமது இன்னைக்கு ஓதன ஆயத்துல வருது, இது மாத்திரம் இல்ல, அல் அஹில்லாஹு யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது இல்லல் முத்தகீன் வரும். தக்குவா உடையால பக்கத்துல வச்சுக்கிட்டா பரவாயில்லை, எவனாவது ஏடா கூடமா பாவியை கொண்டு போய் நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா இவனும் நாளைக்கு மறுமையில நமக்கு சாதகமா மாட்டான், நமக்கு பாதகமா அவன் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தான்னு வையன், இந்த உலகத்தில் நம்ம பார்க்கத்தானே செய்யறோம், சேர்ந்து சேட்டை பண்ணவன் அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கிடைச்சதுன்னு வை, நான் மாத்திரம் இல்ல அவனு தான்றான், முடிஞ்சு போச்சு. நேர போய் போலீஸ் அவனை கவ்விட்டான்னு வைங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருப்பான், சரி அவனை தானே கவ்வுனா போட அவனோட போச்சுன்னு விட்டுருவானா, கூடவே இருந்தான்ல சரி நண்பன் தானே, தவறுல சேர்ந்த நண்பன் பிடிச்சானே விட்டுருவானா, விட மாட்டான், பிடிச்சவனே சார் அவனும் தான்பான், அவனை பார்த்திருக்கவே மாட்டான், அவனையும் சேர்த்து மாட்டி கொடுத்துருவான். நாளைக்கு மறுமையில அல் அஹில்லாஹு யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது, எல்லாம் நாசமா போன கெட்டவன் எல்லாம் நாளைக்கு விரோதியா நிப்பான். இல்லல் முத்தகீன், தக்குவாவுடைய கூட்டாளிகளை தவிர அவங்க விரோதமாக மாட்டாங்க. அவங்க நம்மள நன்மையின் பக்கம் சேர்த்தவங்க இல்லையா, சொர்க்கத்துக்கு கொண்டு போற ஆட்கள். அல்லாஹ் நம் அனைவர்களையும் நமது உறுப்புகளையும் நல்லதாக ஆக்கி தருவதோடு நம்மோடு சேரக்கூடியவர்களையும் அல்லாஹ் நல்ல பிள்ளைகளாக நல்ல நண்பர்களாக ஆக்கி தருவானாக. நாளை மறுமையில் நமது நண்பர்களும் நமது உறுப்புகளும் நமக்கு சுகமோடு நம்மை சொர்க்கத்தின் பால் இழுத்துச் செல்லக்கூடியதாக அமைத்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده سبحانك وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على